ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவானா, பீச் பக்கமா போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு வாட்டு வருவாரு. வாட்டு வந்துட்டு என்னம்மா ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. எதுக்கு தண்ணியில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை கொஞ்சம் ஹாட்டா இருக்கு, அதனால தண்ணியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவா. பட் இவருக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் தெரியுது. அவர் என்ன பண்ணுவாரு, சேர்ந்து உட்காந்து இருப்பாரு. ஆமா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா, நம்ம உடம்பெல்லாம் நம்ம ஹார்ட் ப்ரோக்கனா இருந்தா தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சா அட்லீஸ்ட் அந்த கூலாச்சும் நம்மளை வந்துட்டு கொஞ்சம் கூல் படுத்தும், அந்த தண்ணியோட சில்னஸ் ஆச்சு கூல் படுத்தும் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ உடஞ்ச அழுக ஆரம்பிப்பா. எனக்கும் அப்படிதான், எனக்கும் மனசு உடஞ்ச மாதிரி இருக்கு, நானும் வந்துட்டு எனக்கு கூல் படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு படுத்துருவாரு. ஹீரோயினுக்கு அவனுமே புரியாதுன்னா அவரும் வந்துட்டு சாங் வந்து லவ் பண்ணி ஒன் சைடா கிரஷ்ல தானே இருந்திருப்பாரு. சொல்லப்போனா லவ் வந்து வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஃபீல் பண்ணி உட்காந்து அழுவாரு. இங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு சரி ஃபீல் பண்ணுவாரு, நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்துட்டு கிளம்பி வருவாங்களா. ஹீரோ வந்து நிப்பாரு. இந்த என்ன இது ரெண்டு பேரும் நனைஞ்சிருக்கீங்க வெட்டா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. உடனே வாட் வந்துட்டு இல்ல சும்மா ஜாலியா இருந்துச்சு அந்த பக்கம், அதனால நீ பார்த்தோன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் சொல்வாரா. இதுக்கிட்டமே ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வரும். அப்படியா, யார் உங்ககிட்ட வந்துட்டு டைம் பாஸ் பண்ணாலும் நீ வந்துட்டு எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் பார்த்துட்டு கேட்பாரு. இப்படிதான் எல்லாரும் கூட விளையாண்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அதுக்குள்ள வந்துட்டு இங்க வாட் வந்து என்னடா பேசுற, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சாங் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, உண்மையிலேயே அவங்களை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஆமா நான் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேங்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சாங் வந்துருவாங்க. வந்து நோய் என்னாச்சு, ஏன் இப்படி நனைஞ்சிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இல்லை ஜஸ்ட் நம்ம பீச் பக்கம் போனோமா அப்படியே கொஞ்சம் நனைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. சரி இப்போ உன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றி இப்படியே இருந்தானா வந்து உடம்பு சரியாம போயிட போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா வாட் வந்துட்டு ஆமாம் அப்போ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்புறம் ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு நிற்பான். அதுக்கப்புறம் ஜாங்க தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ வந்து வந்திருக்க மாட்டான். பட் இருந்தாலுமே ஜென் வந்துட்டு ஆமாம்மா ஹீரோ வந்தாரு, உங்களை பார்க்க வந்தாரு, நீங்க வந்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, ஐ மீன் மயக்கத்துல இருந்தீங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் போனாங்க அப்படின்னு வந்துட்டு ஜென் வந்துட்டு போய் சொல்றான். உண்மையா தான் சொல்றியா போது ஆமாமா, அது இல்லாம நல்ல வேலைமா சீப் வந்து கரெக்ட் டைம்ல வந்து உங்களை வந்து அட்மிட் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் திரும்பி படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி பேசினாலே இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. இவன் ஏதாச்சும் பேச வந்தாலே அவங்க வந்து கேட்கவே மாட்டேறாங்க. ஒன்லி வந்துட்டு ஹீரோ பத்தி மட்டும் தான் இவங்க கேட்டுட்டு தூங்குறாங்க. இதே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சாங் வந்து பேசுறாங்க. சாங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செப்டம்பர் 26 வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் ஒரு 1 வீக்லயோ இல்லை 2 வீக்ஸ்லயோ வந்து கல்யாணமா, அதை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு என்னது அவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஆமா அவர் வந்துட்டு அவசரப்படுத்துறாரு, ஸோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சாங் சொல்றாங்க. இங்க வாட்டு வந்து என்னடா அதுக்குள்ள எதுக்கு நீ அவசரப்படுற, நீ வந்து டேட்லாம் பண்ண மாட்டியா, அதுக்குள்ள வந்து அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு வாட் வந்துட்டு இந்த பாரா மச்சான் கல்யாணங்கிறது வந்துட்டு யோசிக்கணுங்கும் போது டே நீ தானே எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணுங்க, இப்போ என்னடா இப்படி பேசுறேன்னு ஹீரோ வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஆமா எனக்கு நல்லாவே தெரியுது சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியுது, பட் எனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கொஞ்சம் டேட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது எனக்கு என்ன தெரியல, இவர்கிட்ட வந்து டேட் பண்ணும் டைம் எடுத்துக்கலாம் எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஹீரோவும் சரி வாட்டு வந்து பேசுறாங்களா. டே நீ ரொம்ப அவசரமா முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு, யோசிக்க மாட்டேங்கும் போது ஏன்டா இப்படி இதே சொல்லிட்டு இருக்க, இல்ல உனக்கு வந்துட்டு சாங் மேல ஏதாச்சும் அபிப்பிராயம் இருக்கா, இல்ல சாங் உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் வேணா ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்றான். சச்சா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வாட் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், டே நீ தானடா இப்போ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணுவேன் அந்த பொண்ணை வந்து லைக் பண்ணு அப்படின்ட்டு, அதனால தானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஓகே உங்களோட முடிவு தான் என்னோட முடிவும் என்னோட ஹாப்பினஸும், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அது ஹீரோவும் வாட்டை வந்து பேசுறதான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, எப்போதும் ஃபேமிலியா செட்டில் ஆகு அப்படின்ட்டு நீ தானே சொல்வேன், எனக்கும் 40 வயசு ஆயிடுச்சுல, நானும் கல்யாணம் பண்ணிக்க வேணாமா, நானும் ஃபேமிலி செட்டில் ஆக வேணாமா, அதான்டா இந்த பொண்ணை வந்துட்டு ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த ரோஸோட பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட் வந்து கேட்பாரு. அந்த பொண்ணோட பேரை சொல்லும் போது ஹீரோ வந்து எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பாரு. இல்ல அந்த பொண்ணோட பேர் என்ன, ஏன்னா இவன் வாட்டுக்கு வந்து டவுட் வரும்ல அந்த பொண்ணு வந்து நூயா இருக்குமோண்டு. உடனே இவன் என்ன பண்ணிடுவானா கிரேஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல கிரேஸ், ஸோ அந்த பேரை வந்துட்டு சொல்லிடுவான். சரி இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை போல அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கல்யாணம் வரைக்கும் என் கூட நீ தான் இருக்கணும், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கணும், எதுவும் வந்து சீக்கிரமா 1 வீக்ல கல்யாணம் போல, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, எனக்கு 2 அசிஸ்டன்ட் தேவைப்படுது, லாஸ்ட் வரைக்கும் நீ தான் இருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க சாங். அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணத்துக்கு யாரை கூப்பிட்டுருப்பாங்கன்னா அவங்க சொந்தக்கார பொண்ணு இருக்கால வி, ஸோ வியை தான் கூப்பிட்டுருப்பாங்க. சரி நீ அந்த பொண்ணை கூப்பிட்டுருப்பாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி வெக்கேஷனுக்காக வந்திருப்பாங்க. கூடவே வந்துட்டு கிட்டையும் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. கிட்ட அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஹக் பண்ணிட்டு
ஆக்சுவலி இப்போ போய் அவன் ஹை ஸ்டடி பண்ணி ஒரு மாசம் தான் இருக்கும் போல ரெண்டு பேரும். ஒரு மாசம் கூட எனக்கு வந்துட்டு ஒரு வருஷம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. சரிம்மா நீங்களும் வரீங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணுவாங்களா. இல்லைம்மா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரெசார்ட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து நியூ வந்துட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, அவளை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டு வந்து சொல்லுவாரா. இதை கேட்டோன்னுமே வந்துட்டு இந்த நியூ இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா கேட்டு வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கனால அவங்களுக்கு அப்படியே லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து மாறும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா. அவள் எங்கே பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ஹீரோவும் சாங்க வந்து ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தூரமாக வந்து ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு வாட் வந்து நோட் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது. ஏன்னா இவருக்குமே கொஞ்சம் ஃபீலாக தானே இருக்கு. அவர் ஓரமாக போயிட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருக்காங்க ஜுவாங். ஸோ ஜுவாங் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிவாதமாக இல்லை என்ன வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா யார், நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜென்னுக்கா கடுப்பாக இருக்குது, அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்க. சரி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போனால் அது உங்கள் ஹஸ்பண்டோட சைன் வேணும், சைன்லாம் போட்டு ஃபார்முலேயே முடிச்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்களா. உடனே வந்துட்டு ஜென் சொல்கிறான் இந்த மாதிரி நான் தான் சைன் பையன் போடல அப்போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறான். அப்போது சாங் வந்துட்டு சரி பார்த்து போங்க, நல்லா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வாட்டு சரி மச்சான் நீ என்ன யாரையும் தேடுற மாதிரி தெரியுதுன்னா ஹீரோ வந்துட்டு அந்த பக்கமாக வந்துட்டு ஹீரோயின் எந்த பக்கம் போகிறா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து பார்த்துட்டு இருப்பாரா. அதுக்கு சாங் சொல்கிறாங்க ஒருவேளை மூவியை தேடுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாங் வந்து கேட்பாங்க. சேச்சா ஆப்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பீச் வரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டிகிட்ட வந்து சொல்கிறான் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எல்லாரும் வந்து என்னாச்சு கேட்கும்போது ஏன் டிரைவர் சென் வந்து சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அவர் வாயிலேருந்து எந்த விஷயமே வெளியே வராது, ரொம்ப ஸ்டபனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறேன் அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 1 வீக்ல வந்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லுமே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. இந்த மாதிரி சாங்கை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க போது ஓகே எப்படியும் நம்ம முதலாளிக்கு வந்து கல்யாணம் ஆனால் போதும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா நியூ வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு ஐயோ கல்யாணமா நம்ம வீடு பிரைட் ஹவுஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜெயின் அங்கேருந்து வரா. அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து டிஸ்சார்ஜ் அழைச்சிட்டு வந்திருப்பான். இவர் போய் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்துட்டு பேலா உடம்பு சரியாமல் வந்து இருக்காங்களா. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அழைச்சிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. ரொம்ப ஸ்டபனாக வீட்டுக்கு வரணுங்கிறாங்க, என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கிள் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து கண்ணு முழிச்சு வந்துட்டு ஜுவாங் வந்து பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே கொம்பு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ நல்ல வேளை வந்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது நான் சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அந்த நிலைமையிலுமே என்ன சமைக்கிறதுக்கு வந்துட்டு போறாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம், ஜுவாங் நீ வந்துட்டு உடம்ப பார்த்துக்கோ, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, ஏன் சாப்பிடாம ஸ்டபனா இருக்க, உடம்ப பார்த்துக்கோங்கும் போது இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்களா. ஜெனிகிட்ட சொல்லி போ நீ சாப்பாடு எடுத்துருவா உங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் போய் எடுக்க போறான். அப்புறம் வந்துட்டு இவர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இங்க பாரு புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து உன் மேல லவ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து என்ன லவ் பண்ண மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து நீ எதிர்பார்க்காத சமயத்தில் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அப்போ எனக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது, அப்போ இருந்தது என்னோட பாடி மட்டும் தான். ஸோ அதான் வந்து நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து உங்களை லவ் பண்ணேன்னு தெரியல, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு உங்க மேல வந்துட்டு காதல விழுந்துட்டேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜென் வந்துட்டு உள்ளார வருவான். அப்போ என்ன சொல்லுவானா இந்த மாதிரி அங்கிளுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது உன்னையும் வந்துட்டு பாக்குறாங்க யார் கூட அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி சாங் கூட அவங்க கூட வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அக்கா பார்க்குறாங்க கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஜென்னுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. உடனே சிரிச்சுக்கிட்டே கல்யாணம் இல்லை நான் ஏன் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி வாழ்த்துக்கள் வேற சொல்கிறாங்களா. ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமாக வந்துட்டு பார்க்குறான். ஓகே ஃபைன் அப்புறம் நீ சாப்பிடு ஜுவாங் சொல்லிட்டு ஹீரோவை என்ன பண்ணுறாருன்னா ஃபீட் பண்ணி விடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாங் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலி எல்லாருமே அப்ராட்ல இருக்காங்க, திருக்குன்னு 1 வீக்கில் கல்யாணம்னா அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களா. அப்போது உங்களுக்கு ஃபேமிலி வர மாட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் மாதிரி நீங்கள் வந்து ஹாஸ்டலில் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறா ஹீரோயின். இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்களோட டீச்சர் உங்களோட வெல்விஷர் யாராச்சும் இருப்பாங்கல்ல பெரியவங்க, அவங்கள வந்து நீங்கள் கூப்பிடலாம்ல அப்படிங்கும்போது அப்படி வந்து அவங்க கூட யார்கிட்டையும் நான் காண்டாக்டில் இல்லையே அப்படின்னு வந்து ஜுவாங் வந்து சொல்கிறாங்க, ஐ மீன் சாங் வந்து சொல்கிறாங்க. சரி என்ன பண்ண போறீங்க, யாருமே தாய்லாண்டில் சொந்தக்காரங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இருக்காங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட ஆன்டி ஃபேமிலி தான்.
ஸோ அவங்கள தான் வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு போய் இன்வைட் பண்ணுறா. ஸோ மீ வந்துட்டு இன்வைட் பண்ணுறா, இந்த மாதிரி எங்கள் ஆன்ட்டிக்கு வந்துட்டு கல்யாணம், நீங்களாம் வரணுங்கும் போது கண்டிப்பாக வரமா, ஃபஸ்ட்டு நீயும் கிட்டும் போங்க, பின்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகணும், அப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரோம், அப்போ என்ன டேட் வந்து கல்யாணம் கேட்குறேன் 29 அப்படி சொல்லும்போது அப்போ தான் நியூக்கு பர்த்டே. ஸோ ஹீரோ வந்துட்டு வாண்டடாக தான் ஹீரோயின் பர்த்டே கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. அதுக்கப்புறம் இவங்க வந்து சாங் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை இன்வைட் பண்ணு அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு என்னோட அம்மாவா அப்படின்ட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கிட் வந்து கேட்குறான், அப்படியே அவங்க ஆன்ட்டி கல்யாணமா, அவங்க வந்து மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா போது இது வரைக்கும் நான் பார்த்து இல்லை, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா, ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க, நம்ம மீட் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாலே தெரியும் நம்ம ஹீரோ தான் மாப்பிள்ளைண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா வீட்டிலேருந்து கிளம்புறான். அவன் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஜுவாங் வந்துட்டு சாப்பிட்றாங்க கொள்றாங்க, ஓரளவுக்கு வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஜென் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிட் வந்தாலுமே கிட்னு ஓடி போய் ஹாப்பியாக வந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா கசின்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துருப்பாருல்ல. சரி நீ வந்துட்டு இந்த மாதிரி இயற் கணக்காக தானே படிக்க போனேன், எப்படி வந்துட்டு உடனே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்ட அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ரொம்ப ஹக் பண்ணிக்கிறான், ரொம்ப க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிளம்பி அவளை போய் பார்த்து வந்துட்டு பேசுகிறாங்க. மேகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன நீங்கள் வந்துட்டு 1 year 2 year வந்துட்டு படிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு, ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டீங்க போது இந்த மாதிரி ஆன்ட்டியோட கல்யாணத்துக்காக வந்திருக்கோம், ஸோ ஆன்ட்டி கல்யாணத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், கூட வந்து கிட்ட வந்திருக்காருங்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயப்படுறா. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே தெரியும் நம்ம ஹீரோ யாருன்னு தெரியும்ல, கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி எங்க மாப்பிள்ளை எங்கங்கும் போது அவர் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு ஹீரோவும் சரி நம்ம சரி கிட்டும் சரி நம்ம ஹீரோயினும் சரி 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது கேட்கலாம் எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு ஓகேவா இந்த இடம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவங்க தூரமாக வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு மீ வந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கேக்லாம் வந்து செஞ்சு போய் கொடுப்பாலாம். ஸோ இதை வந்து அப்படியே பார்க்குற இவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிட்டு இருக்காது. அப்போ கிட்ட வந்துட்டு அத்தை வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கியே, என்ன உனக்கு ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன என்னோட குழந்தைக்கு ஜெலஸ்லாம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஏன் ஜெலஸ் ஆகுற, அவங்க 2 பேரும் வந்து கசின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறான், உண்மையிலே நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் மனசால அவ வந்து ஹாப்பியாக இல்லை, கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கா. பட் கேட்டுட்டு வந்து போய் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாங் வந்து கேட்குறாங்க, ஏன் நீ வந்து ஜெலஸாக பார்க்குற, அவங்க 2 பேரும் கசின் தானே, அது இல்லாமல் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்றாங்க, மீ வந்து சொல்றா, இல்ல கிட் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், இது வரைக்கும் நான் லவ் பண்றது வந்து அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நியூ ரொம்ப பிடிக்கும், ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் அவன் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், இல்லை நியூயை பொறுத்த வரைக்கும் அவன் கிட் மேலே எந்த அபிப்பிராயமும் பெருசாக கிடையாது, நீ வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாண்டா ஆறுதல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான் அங்கே பீச் வியூவை. கரெக்டாக யாரும் ஹக் பண்ணும்போது கிட் அப்படின்றவன், ஏன்னா கிட்ட தான் லாஸ்ட்டாக மீட் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஹீரோ தான் வந்து ஹக் பண்ணியிருப்பான் போல. என்ன சொன்னேன், யார் பேர் சொன்னேன், கிட்டுன்னு சொன்னியா, அப்போ கிட்ட வந்து ஒரு முன்ன பின்ன வந்து ஹக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 3 பேர் கூட வந்து பேச ஆரம்பிப்பான். கொப்பு எங்களுக்கு நீங்கன்னு தெரியாது, சரி நவருங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போவாளா. ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லுவான் வந்து ஹக் பண்ணேன், இந்த மாதிரி கிட் வந்து ஒன்று ஹக் பண்ணியிருக்கானா, ஸோ அதனால தான் வந்து நீ கிட்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து நீ கேட்பான். உனக்கு தெரியும்ல நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு, நான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவானா. இங்கே பாருங்க நீங்கள் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இதுக்கப்புறம் ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் தான், தயவு செய்து நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தள்ளி போக சொல்லுவான். முடியாது, நீ என்னோட ஒய்ஃப் ஒன்று தள்ளி போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஹக் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பலர் அரைஞ்சிட்டு என்ன பண்ணுவான், நவருவான். நான் வந்து பாப்பா இவன் என்ன பண்ணுவான்னா திருப்பி ஹீரோனை ஹக் பண்ணிட்டு விட மாட்டேன் இப்படி வந்து பிடிச்சிட்டு இருப்பானா. கரெக்டாக அந்த இடத்துல வந்து யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஹீரோவை கிட்ட தான் வந்துடுவான். நீ அவளை சும்மாவும் விட மாட்டேன், எப்போ பார்த்தாலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிக்க போகுது. ஹீரோயின் வந்து தடுப்பா. கரெக்டாக அந்த இதுக்கு ஆன்ட்டி எல்லாரும் வந்துருவாங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறீங்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்களா. கேட்டோடனே வந்துட்டு என்னது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பான். உடனே வந்துட்டு மீயை தான் பார்ப்பான். என்ன மீயோட அத்தை தானே இவங்க வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களான்னு கேட்பாங்க. இவங்களுக்கே தெரியாது, மீக்கே இது இப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் தனியாக அழைச்சிட்டு வந்து நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆன்ட்டி வந்துட்டு இந்த மாதிரி கும்பு தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு, என்ன நடக்குது இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கிற, நான் போயிட்டு அவன் எப்படிப்பட்டவன் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொல்ல போவானா. ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுப்பா. ஆன்ட்டி ரொம்ப விரும்புகிறாங்க, ப்ளீஸ் இந்த வெட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அவங்க கெஞ்சி கேட்குறேன், உங்க காலில் விழுந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு 2 பேர் காலையே வந்து விழுந்துட்டு இருப்பாளா. இவனுக்காக கோவம் வரும். உடனே வந்துட்டு இவன் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. மீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, காலெல்லாம் விழாதீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ கேட் வந்து இவங்க வந்து ப்ராமிஸ் வாங்குவாங்க, ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் வாங்குவா, ப்ளீஸ் வந்து ஆன்ட்டிட்ட வந்து சொல்லாதீங்க, ஹீரோ யாருன்னு தெரிய தேவையில்ல
அப்படின்ட்டு இவ வந்து சொல்லுவா. உடனே வந்துட்டு இவ வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவா. ஏன் அவளுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னு அந்த மீ சொல்லும். ஆனா இருந்தாலுமே ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவா. அப்புறம் கிட்ட போய் ப்ராமிஸ் கேட்பா. கிட் வந்து மாட்டேன்னு வந்து சொல்லுவான். இந்த மாதிரி அவங்களுக்கு வெட்டிங் நடக்கட்டும், வெட்டிங் நடந்ததுக்கப்புறம் நான் இந்த எங்கேயாச்சும் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவா. அப்போ கிட் கேட்பான், நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னா நீ வந்துட்டு இந்த ஊரை விட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன், என்னோட இங்கிலாந்துக்கு வந்துரு, அப்ராடுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவானா. இதை கேட்டுமே ஹீரோயின் வந்து யோசிப்பா. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. இதை பார்க்கும்போது மீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ வந்து ஒரு சில கிட்ட லவ் பண்ணிட்டு இருக்கால. இந்த மாதிரி திருப்பி இவங்க 2 பேரும் அப்ராடுக்கு வந்தா கண்டிப்பா இவன் வந்துட்டு நியூ இயர் தான் லவ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல இவ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த கேண்டி வருவாங்க. என்னாச்சு, என்னதான் பிரச்சனை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டு வந்துட்டு நான் கிளம்புறேன், ரெசார்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போவான். சரி சம்திங் ராங், அவனுக்கு என்னமோ தோணுது போலன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜுவாங்க தான் காட்டுறாங்க. ஜுவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தெரிய வர மாதிரி இருக்கு. ஸோ ஜென்னிக்கு சந்தோஷமா இருக்கு, அம்மாவுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ வந்து டக்குனு வந்து ஹக் பண்ணுவான். பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றீங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்ட்டி பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ போவா. இவன் விட மாட்டான். அப்புறம் பலனும் அரைஞ்சிட்டு நீங்க பண்றது வந்து ஹராஸ்மெண்ட், ஒரு பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிப்பா. என்னையும் நீ அடிக்கிறியான்னு சொல்லிட்டு விட மாட்டான். டைட்டா வந்து ஹக் பண்ணிப்பானா. பாத்தீங்கன்னா இந்த காரிடார்ல வந்துட்டு ஒர்க் பண்றவங்க வந்துட்டு வரா மாதிரி இருக்கும். அவங்க எம்ப்ளாயி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தப்பா தான் நினைப்பாங்க. ஸோ வந்துட்டு யாரும் வராங்கன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ண மாதிரி வந்துட்டு உள்ளார அழைச்சிட்டு போயிடுவான். இவங்க அந்த காரிடோரை வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது இந்த ரூம்ல எதுவும் சத்தம் வரும். ஒருவேளை யாராச்சும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காது கொடுத்து பார்ப்பாங்க. ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சாங் வந்துடும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நத்திங், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒருவேளை பாம்பு எலி ஏதாச்சும் வந்துட்டு உருட்டுதானு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி நீ போயிட்டு வாட்ச்மேன் அழைச்சிட்டு வா அப்படின்னு சாங் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன நம்ம ஹீரோ வந்து இப்படியே இறுக்கி ஹக் பண்ண மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணுவான். ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுட்டு வந்துருவா வெளியே. திருப்பி வெளியே வந்தா திருப்பி ஹீரோ ரிட்டன் ஃபாலோ பண்ணிட்டே வருவானா. ஹீரோயின் வந்து ஓடி வந்துட்டு கரெக்டாக சாங் மேல வந்துட்டு இடிச்சிருவா. என்னாச்சு, என்னம்மா, என்ன பார்த்து பயப்படுறீங்க, உள்ள வந்துட்டு எலியா பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து காதில் வாங்கியிருப்பாள். அங்கே பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு போவாங்க, எங்கே பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தலையில வந்து ஒட்டெல்லாம் இருக்கும். உடனே வந்துட்டு என்னாச்சு ஒற்றையா இருக்கு, எங்கம்மா ஹைட் அண்ட் சீக் விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நக்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோட தலையிலுமே ஒட்டை இருக்கும். இது வந்துட்டு சாங் பார்த்துட்டு உங்கள் தலையிலுமே ஒட்டை இருக்குது, அப்போ என்ன நீங்களும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாண்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு டவுட்டே வரலையானு தெரில. அப்படியே வந்து இந்த ஒற்றையை எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிட்ட என்ன சொல்லுவானா, ஹீரோனுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனை வந்து அப்டேட் அழைச்சிட்டு போகணும். சரி டாக்குமெண்ட்லாம் சைட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து கார்டியன் வேணும். ஏன்னா எனக்கு வயசு வந்து முடியல, ஸோ கார்டியன் வேணும். பேசாமல் எங்கள் அம்மா கையெழுத்து போட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் ஹீரோயின் வந்துட்டு அப்ராடுக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கான். இது எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே மீ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா இது, அவங்க இவன் வந்துட்டு ஹீரோயின் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு அவன் மேலே லெவலில் இருப்பான், நம்மளை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க ஒன் சைடாக. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.